வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் சென்னையில் ஒரு வீடு வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். இது லேண்டு பார்த்தீங்கன்னா 2100 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 3300 ஸ்கொயர் ஃபீட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோன்றதை வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். இந்த வீட்டோட டோட்டல் பிளாட் ஏரியா பார்த்தோம்னா 2100 ஸ்கொயர் ஃபீட். கிரவுண்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 884 ஸ்கொயர் ஃபீட். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பில்டப் ஏரியா 1565 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் டெரஸ்ல வந்து ஒரு 197 ஸ்கொயர் ஃபீட். பார்க்கிங் ஏரியான்னு பார்த்தா அது ஒரு 681 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் பில்டப் ஏரியா 3327 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். டைல்ஸ் அண்ட் பெயிண்ட் கலர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எம்எஸ் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல்ல விக்கெட் கேட்டோட அட்டாச்சா ஒரு மெயின் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு ஒரு செப்பரேட் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 5 ஃபீட் செட் பேக் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டோட ரைட் சைடில் பார்த்தோன்னா 3 ஃபீட் செட் பேக் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீட்டோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஃபீட் செட் பேக் ஏரியா ப்ரொவைட் பண்ணி அதில் ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 to 3 கார்ஸ் அதில் பார்க் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த ஸ்பேஸ். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ்லாம் இப்போ தான் கம்ப்ளீட் ஆனதால அதோட ரிமைன்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. பார்க்கிங்லேருந்து 2.5 ஃபீட்டில் வீட்டோட ஃப்ளோர் லெவல் வந்து கொடுத்துருக்கோம். செக்யூரிட்டி அண்ட் டியூரபிலிட்டிக்காக ஸ்டீல் டோர் வந்து மெயின் டோரை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 17.3 into 14.7 ஃபீட்டில் ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணி கிரானைட்டை இமிட்டேட் பண்ணுற மாதிரி டைல் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். லிவிங்கை பிரைட் ஆக்கிறதுக்காக ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் கோவ் லைட்ஸ் ஒரு அழகான ஃபால் சீலிங் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்து வீட்டோட இன்டீரியரில் வந்து உட்டன் டச்சஸ் வந்து வேணும்னு கேட்டுக்கிட்டதுனால நம்ம டிவி யூனிட் இந்த மாதிரி காலம் கவர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உட்டன் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரோட ஒரு ஓப்பன் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி அதோட என்ட்ரியை ஆர்ச் டைப்பில் இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கோம். எல் ஷேப்டில் கிச்சன் கவுண்டர் ப்ரொவைட் பண்ணி ஒயிட் கிரானைட்டில் கவுண்டர் டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கவுண்டர் டாப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒயிட் கலரில் வந்து கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் மேட்சாக நேவி ப்ளூ கலரில் லோயர் கேபினெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு விக்கர் பேஸ்கெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெரிய சைஸில் பூஜா வால் யூனிட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்டில்ஸ்க்கு பதிலாக பீகாக் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். 9 ஃபீட் into 11.9 ஃபீட்டில் கபோர்ட் அண்ட் வார்ட்ரோபோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பெட்ரூம்ல இருந்தும் லிவிங்ல இருந்தும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டபுள் டோரோட ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டபுள் ஆக்சஸ் கொடுக்கும்போது சிங்கிள் டாய்லெட்டை வந்து நம்ம காமன் டாய்லெட்டாகவும் அட்டாச்சு டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங்கோட அதர் எண்டில் 6 ஃபீட் into 8 ஃபீட்டுக்கு ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டார்ஸ்க்கு கீழே இருக்கிற ஏரியாவை யூஸபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நாலு பெட்ரூம் ஒரு பால்கனியை கனெக்ட் பண்ணுற மாதிரி 12.10 into 17.6 ஃபீட்டில் ஒரு லாஞ்ச் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே சிமிலராக இங்கேயும் ஒரு டிவி வால் யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். லாஞ்சோட அட்டாச்சாக பார்க்கிங் ஸ்பேஸ்க்கு மேலே ஒரு சின்ன பால்கனி ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸ் பேராபட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பனோரமிக்கான வியூ வந்து கொடுக்குது. அண்ட் ஃப்ளோரிங் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒரு உட்டன் டெக்ஸ்சர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 14 ஃபீட் into 16 ஃபீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஸ்பேசியஸான மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட் இப்போ அவங்களோட திங்ஸ்லாம் அதில் வச்சுருக்காங்க. அண்ட் ஆப்போசிட் சைடில் 13.5 ஃபீட் into 9 ஃபீட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு கன்சிக்யூட்டிவாக அதே டைமென்ஷன்ஸோட இன்னொரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூம்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 13.6 into 13.6 ஃபீட்டில் இன்னொரு பெட்ரூம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமோட அட்டாச்சாக 6 ஃபீட் into 8 ஃபீட்டில் ஒரு வாக்கின் வார்ட்ரோப் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் வாக்கின் வார்ட்ரோபோட டைமென்ஷன்ஸ்லேயே ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
13.5 into 11 ஃபீட்டில் டெரஸில் ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து அவங்க குக் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன கவுண்டர் டாப் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது கூடவும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் ஃபியூச்சரில் வந்து வெர்டிக்கல் ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பிளான் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி காலம் எக்ஸ்டென்ஷன் வந்து டெரஸில் வந்து கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து ஆன்கிரிட் சோலார் பவர் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பேனல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். டெரஸில் இருக்கிற ரூமுக்கும் ஹெட் ரூமுக்கும் மேலே ஒரு டாப் டெரஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு மேலே ஆர்சிசி டேங்க் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சோலார் பேனல்ஸ் இருக்கனால லைட்னிங் ஈஸியாக அட்ராக்ட் ஆயிருங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு லைட்னிங் கண்டக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. நன்றி, வணக்கம்.